தொடர்ந்து தற்போதைய அண்மை செய்தி. தேர்தல் பரப்புரையின் போது டிரம்ப் மீது மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சம்பவம் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். துப்பாக்கிச் சூட்டில் டிரம்பின் காதில் காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் காவியா. வணக்கம் காவியா, விவரங்கள். வணக்கம். இன்னும் சில நாட்களில் அமெரிக்க அதிபருக்கான தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் டொனால்டு டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக டிரம்பின் காது பகுதியில் துப்பாக்கி குண்டுபட்டதில் அவர் காயமடைந்தார். மேலும் அவர் நலமுடன் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று, அதாவது பென்சில்வேனியாவில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் டொனால்டு டிரம்ப் பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்த மர்ம நபர் ஒருவர் டிரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார். இதனால் காது பகுதியில் காயமடைந்த டிரம்பின் பாதுகாப்பு அதிகாரிகள் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் டிரம்ப் மீது துப்பாக்கிச் சூடு நடத்திய நபரினை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். இருப்பினும் பாதுகாப்பு படையினருக்கும் மர்ம நபருக்கும் இடையே நடந்த மோதலில் டிரம்ப் ஆதரவாளர் ஒருவர் உயிரிழந்தார். இவ்வாறாக இந்த சம்பவத்தில் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவமானது உலகம் முழுவதும் பல்வேறு அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ள போது, தற்போது டொனால்டு டிரம்பிடம் பேச முயற்சித்த போதும் அவர் தனது மருத்துவர்களுடன் நலமாக இருப்பதாகவும், தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தில் உள்ள அனைத்து ஏஜென்சிகளிடமும் முழுமையாக விலக்கி வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விரைவில் அவர்களுடன் பேச திட்டமிட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதிரியான வன்முறைக்கு அமெரிக்காவில் இடமில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், இது நடப்பதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் இதை மன்னிக்க முடியாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து அரசு நிறுவனங்கள் உட்பட அந்த விவரம் அனைத்திலும் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். டிரம்ப் பேரணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நடத்தப்பட்டிருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் அமெரிக்காவில் இது போன்ற அரசியல் வன்முறை அல்லது வன்முறை என்ற ஒன்று என்பது கேள்விப்படாத ஒன்று எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து டிரம்பிடம் பேச முயற்சித்து வருவதாகவும், அவரிடம் பேசி அவரது உடல்நலம் குறித்து கேட்டறிந்த பின் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒரு கொலை முயற்சியா என அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு அது குறித்து போதுமான தகவல்கள் தற்போது வரை கிடைக்கவில்லை. தொடர்ந்து விசாரணை முழுமையாக நடத்தப்பட்டு இது தொடர்பான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே போன்று அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸும் தனது ட்விட்டர் பக்கத்தில் டிரம்ப் மீதான தாக்குதல் தொடர்பாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து அவர் பேசியிருந்த போது, முன்னாள் அதிபர் டிரம்ப் பென்சில்வேனியாவில் நடந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் குறித்து தனக்கு தெரிவிக்கப்பட்டது எனவும், அவருக்கு பலத்த காயம் ஏற்படாததால் தொடர்ந்து அவர் நிம்மதி அடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் இந்த சம்பவமானது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் அவர் தனது கண்டனத்தை வெளியிட்டிருக்கிறார். உள்ளூர் அதிகாரிகளின் இந்த வெறுக்கத்தக்க செயலை நாம் அனைவரும் கண்டிக்க வேண்டும் எனவும், மேலும் வன்முறைக்கு வழிவகுக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து உலகம் முழுவதும் இந்த சம்பவமானது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஒபாமா உள்ளிட்ட முன்னாள் அதிபர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் தங்களது கண்டனத்தை பதிவு செய்து வருகின்றனர். இந்த சம்பவமானது அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறுவதற்கு சில நாட்கள் முன்னதாக நடைபெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி காவியா.